அந்த மனிதர்களை மன்னிப்பதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்கின்றான். இதா மலா ஷத்ருல்லைல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவினுடைய பாதி கடந்து விட்டது, அவு சுலுசாகு அல்லது 3/2 கடந்து விட்டது, கடைசி நேரம் இருக்குது, சஹர் நேரம். அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய வேளையில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மற்ற மாதங்கள்ல சஹருடைய வேளைகள்ல பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பு கிடைப்பது குறைவு. இந்த மாசத்துல சஹருடைய வேளையில் தான் விழிப்பதுங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். அழகா விழித்து எழுந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க. அல்லாஹ் சொல்வானாம், ஹல் மின் சாயிலின் யூதா, கேட்பவன் யாராவது இருக்கிறானா அவன் கொடுக்கப்படுவான். அதே மாதிரி ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் யுக்ஃபர் லஹு, பாவ மன்னிப்பு தேடுபவன் யாராவது இருக்கிறானா அவன் மன்னிக்கப்படுவான். இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? அவன் அந்த சஹருடைய வேளையில அந்த நேரத்தில் உணவுக்காக எந்திரிச்சிருக்கிறான். அதே நேரத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி தன் பாவங்களை உணர்கிறான். யாருக்காகவும் மன்னிப்பு தேடல, தனக்காக வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். தன்னுடைய தொழுகை, தன்னுடைய நோன்பு, தன்னுடைய சக்காத்து, தன்னுடைய ஹஜ் போன்ற அமல்களில் அவன் அல்லாஹுவை நம்புவது போல பாவ மன்னிப்பு தேடுவதில் வரும் பொழுது இன்னும் கூடுதலாக நம்புகிறான். இந்த பாவ மன்னிப்பு துன்யாவில் கணக்கு தீர்த்துக் கொள்வதற்கல்ல, துன்யாவிலேயே முடிச்சுக் கொள்வதற்கல்ல, மறுமைக்காக துன்யாவில் கணக்கு தீர்ப்பது, மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப சொர்க்கம்னு நம்பத்தானே செய்யறான், நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படத்தானே செய்யறான். அல்லாஹ் எப்படியாவது மன்னிப்பான்னு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யுது. இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்வியலில் அல்லாஹ் நமக்கு பாடமாக கற்று தந்திருக்கின்றான். நீங்க செய்த தவறை ஒப்புக்கொண்டு சரணடைந்து மன்னிப்பு தேடுங்கள். அப்படி தேடிவிட்டார்களே ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர்